ஹாய், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் அறையில் விஜய் ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. முக்கியமான அதிகாரிகளை வச்சு பேசிகிட்டு இருக்காரு. அதில் கலந்துக்கிட்ட ஒரு அதிகாரி என்ன பண்ணியிருக்காருன்னா, அதை அப்படியே வீடியோவாக எடுத்து ரீல்ஸை இது பண்ணி சந்தோஷமாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருக்காரு. ஒரு ரீல்ஸோடைய முதலமைச்சர் நடத்துகிற இதில் ரீல்ஸ் எடுக்கிறதெல்லாம் சகஜம்தான். ஆனால் தலைமைச் செயலகத்தில் இந்த மாதிரி ஒரு இது கிடையாது. அது உள்ளே போகையில் ஃபோனை யாருமே யூஸ் பண்ணக்கூடாது, வீடியோஸ் யாரும் எடுக்கக்கூடாது. அதாவது முதலமைச்சர் அலுவலகத்திலேருந்தே ப்ரெஸ்ஸுக்கு மீடியாக்களுக்கெல்லாம் அவங்களே ரிலீஸ் பண்ணுவாங்க ஃபோட்டோ வீடியோஸ்லாம். அதை தான் அஃபிஷியலாக யூஸ் பண்ணணுமே தவிர அவங்க தனிப்பட்ட ஒரு நபர் ஒரு வீடியோ எடுக்கிறதோ ஃபோட்டோ எடுக்கிறதோ அதுக்குள்ளே கூடாது. இவர் பாவம் இதெல்லாம் தெரியுதோ, இவருக்கு அந்த இதெல்லாம் தெரியுமா தெரியலையான்னு தெரியல. ஆனாலும் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அதை வீடியோ எடுத்து சந்தோஷமாக ஷேர் பண்ணியிருக்காரு, ரீல்ஸ் போட்டு மகிழ்ந்துக்கிட்டு இருக்காரு. சரி, அதை விடுங்க. ஒரு முதலமைச்சரை இன்னும் விஜயை யாரும் முதலமைச்சராகவே பார்க்கலேன்னு நினைக்கிறேன். முதலமைச்சராக பார்த்துருந்தா இந்த மாதிரி வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுக்க மாட்டாங்க. இன்னும் அவரை நடிகராகவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜெயலலிதாவையோ அது இப்போ பின்னாடி இப்போ இருந்த ஸ்டாலினையோ இது மாதிரி ஒரு மீட்டிங் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கையில் ஒரு வீடியோவோ ஃபோட்டோஸோ எடுத்து இந்த மாதிரி ஷேர் பண்ணியிருக்க முடியாது, மாட்டாங்க. ஏன்னா இங்கெல்லாம் போயிட்டு அமைதியாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனால் விஜய் யாருமே இன்னுமே முதலமைச்சராக ஏற்றுக்கல, ஒரு நடிகராகவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலமாக அவர் அந்த அதிகாரி சொல்ல வர செய்தி. அதை தான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டு ஓகே.